இது என்ன கிழங்கு வந்துருக்குது பாருப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கிழங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. வேறே வெளியே வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளிச்ச மோர் பெருங்காய கரைசல் வச்சிருந்தோம் பாட்டிலில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பன்னீர் ரோஸ்ன்னு சொன்னால் இதுலேயும் பூ பூத்துருக்குது அழகாக. அடுத்து இன்னொரு க்ரோ பேக்கில் நம்ம இந்த செடி மாற்றி வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். மேலே வந்து நான் உங்ககிட்ட ஒரு வாரமாக சொல்லின்னு இருக்கிறேன், நம்ம க்ரோ பேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. க்ரோ பேக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் முதலாக நம்ம வாங்கிட்டு வந்தேன் இந்த ரோஸ் செடி தான் நான் நடலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இதுலேருந்து ஒரு கலையே தனியாக ஒடிச்சின்னு வந்துச்சு. இதுவும் நட போகிற அந்த இதுலேயே நான் அதில் நட்டு வைக்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் வருதான்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட வந்து மண் இருக்குது. இது வந்து நாவ மரத்துலேருந்து எடுத்த மண்ணு தான், கரும்பு இருந்து மாற்றணும் அந்த மண் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே போட்டு நான் இந்த ரோஸ் செடி நடலான்னு சொல்லிட்டு நம்ம சாம்பல் எரி வச்சோம், அந்த சாம்பலுக்கு மேலே தான் நான் மண் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம எரி வச்சிருக்கிற சாம்பல் தான் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாம்பல் இருந்தாலும் நல்லது தான். இது வந்து நம்ம மல்லிப்பூ செடி நட்டு வச்சுருந்த மண் தான், மல்லிப்பூ செடி மஞ்சள் எல்லாம். இதில் பாருங்க எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குது. இவ்வளோண்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மண்ணெல்லாம் கொட்டிட்டோம். இது உள்ள நம்ம நட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சு வேறே வெளியே வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நம்ம முதல் முறையாக க்ரோ பேக் வாங்கியிருக்கிறோம். நட்டு வச்சுருக்கிற ரோஸ் செடி நான் எல்லாமே இதில் கலந்து வச்சுருக்குது மண்ணில். பார்க்கலாம், 2-3 நாள் பொறுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு சொல்லிட்டு. இந்த பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்லைனில் தான் நம்ம வாங்கணும். உங்களுக்கு இது மாதிரி வேணும்னு சொன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் பண்ணிங்கனாக்கா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தூக்கிட்டு நம்ம இங்கேயே வச்சுக்கலாம், இது மேலே வச்சுக்கலாமாப்பா. இது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து முதல் க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன் நான். இனிமேல் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒன்று மாற்றிட்டு நான் எல்லாத்தையும் க்ரோ பேக்கில் மாற்றி வைக்கலான்னு இருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3-4 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டியெல்லாம் இதுதான் எடுத்துகிட்டு மாற்றணும் ஃபஸ்ட்டு. வச்சுருக்குறோம், பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கும் எருவு போடுறதுக்கும் நல்லா இருக்கும் வாட்டமாக. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் புளிச்ச மோர் பெருங்காய கரைசல் வச்சுருந்தோம் பாட்டிலில். இதுதான் நான் தண்ணியில் கலந்து ஊற்ற போகிறேன். கேஸ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருப்பா. இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இதை தண்ணியில் ரோஸ் செடியில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பன்னீர் ரோஸ்ன்னு சொன்னால் இதுலேயும் பூ பூத்துருக்குது அழகாக. அடுத்து இன்னொரு க்ரோ பேக்கில் நம்ம இந்த செடி மாற்றி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஒரே ஒரு பேக் தான் வச்சுருக்குறோம், எவ்வளோ அழகாக க்ரீன் கலராக தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது திக்கா. மண் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து மல்லிப்பூ செடி இருந்த மண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண்ணு தான் நம்ம எடுத்து இதில் போட்டு இந்த ரோஸ் செடி நட போகிறோம். இது என்ன கிழங்கு வந்துருக்குது பாருப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கிழங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. உருளைக்கிழங்கா? இதில் பாருப்பா நாக்குப்பூச்சி அப்படின்னே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்புழு. இந்த சிஸ்டர் மறுபடியும் பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க, கை க்ளவுஸ் போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். நம்ம மேலே வர தூரம் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மறந்து வந்துடுறேன் நான். பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இன்னொரு சிஸ்டருக்கு தான் நம்ம யூடியூப்பில் நான் பார்க்குறேன், கையிலேயே அந்த வெள்ளை பூச்சி எல்லாமே எடுக்கிறாங்க. இந்த மண்ணில் வந்து நான் எல்லாமே கலந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். நம்ம இந்த ரோஸ் செடியை நட்டுக்கலாம். இது உள்ள சரியா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த கவரில் வந்து நான் இந்த சாமந்தி செடி வைக்கலான்னு இருக்கிறேன். இது நம்ம வாங்கிட்டு வந்தது நர்சரியில். இதை நான் காலி பண்ணிடலான்னு இருக்கிறேன். இதில் வந்து நான் இந்த கனகாமர செடியில் புது மண் கலவையெல்லாம் போட்டு தான் நான் நட்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மண்ணை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சாமந்தி செடி நடுறதுக்காக. இந்த கனகாமர செடி வந்து நம்ம அப்புறமா நட்டுக்கலாம் வேறு எதெல்லாம் ஒரு கவரில் வச்சு. இது உள்ள நான் இப்போ வைக்கிறேன் தற்போதைக்கு. எவ்வளோ கனகாமர செடி காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக. இது ஒரு 2 வருஷத்து செடி தான். இது உள்ளே பாருங்கள் 2-3 மல்லிகைப்பூ செடி நான் வச்சுருக்கிறேன். இது ஒரு மல்லிகைப்பூ செடி. ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இதில் மண் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொட்டிலேருந்து எடுத்த மண், அதனால நான் சாம்பல் கலந்து வச்சுருக்கிற மண் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் 3 பேக்கில் நட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3வது வந்து வெள்ளை கலர் சாமந்தி பாருங்கள், பெருசாக பூத்துருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே மண் வந்து எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு முறை இதில் நடுறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். இன்றைக்கி நம்ம கார்டன் லீவில் தான் 2 ரோஸ் பூத்துருக்குது பெருசாக. இது இன்னொரு முறை வரும்போது நட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.